காலையில் ஏந்திருந்த உடனே டீயோ காஃபியோ குடிக்கிற ஆள் நான் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஏந்திருக்கும் போதே தலைவலியோட தான் ஏந்திருந்தேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனாலையோ என்னவோ தெரியலங்க, ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீயை போட்டுட்டு நான் அப்படியே க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் ஒரு டெத்தாக இருந்தது. அதோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த சண்டே தாங்க முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம வீடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்ல, அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா க்ளீனிங் ஒர்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் நேத்திக்கே பாலில் கொஞ்சம் மியூஸ்லியை போட்டு ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண வச்சுருந்தேன். அதை எடுத்து அட்டாக் பண்ணிட்டு நான் பெருக்கி துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் நேராக பூஜா ரூமில் கையை வச்சேன்னா அதுக்கே எனக்கு ஹாஃப் ஆஃப் த சண்டே போயிடுச்சுன்னா பாருங்களேன். ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுங்க நான் விளக்கேற்றிட்டு. எனக்கு என்னன்னா, விளக்கெல்லாம் பார்த்தபோது அழுகையாக வந்துருச்சு. எது நீட்டாக இருக்கோ இல்லையோ, எனக்கு வெள்ளி சாமான் பேர் மினிமம் வெள்ளி கலர்லையாவது இருந்தே ஆகணும். ஆனால் இந்த சென்னை கிளைமேட்டுக்கு அதெல்லாம் டக்குன்னு கருத்து போயிடுது. கை வலிக்க வலிக்க தேய்ச்சேங்க. ஆனால் என் ரிசல்ட்டு கொஞ்சமாவது அந்த சில்வரிஷ் கலர் வந்தபோது தாங்க எனக்கு ஒரு திருப்தியே வந்தது. எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு திரும்ப பூஜா ரூமில் அடுக்கி வச்ச போது வந்த ஒரு மன திருப்தியும் நிம்மதியும் இருக்குல்ல, அதுக்கெலாம் வேர்ட்ஸே கிடையாதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் என் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ட போது அந்த சண்டே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக முடிஞ்சுதுங்க.